தமிழகத்தின் வடக்கு மண்டலத்தில் விசிகாவையும் தேமுதிகவையும் வைத்து அபார வெற்றியை பெறுகிறாரா ஸ்டாலின்? அன்புமணியோடு இணைந்து எடப்பாடி வடக்கு மண்டலத்தில் எந்த அளவுக்கு சாதிக்கிறார்? டாக்டர் ராமதாஸின் அரசியல் நிலைப்பாடு கேள்விக்குறியில் முடிய போகிறதா அல்லது ஏதேனும் சாதிக்க போகிறாரா? தனித்து போட்டியிடும் வேல்முருகனால் எந்த அளவுக்கு வாக்கு பிரிக்க முடியும்? அது யாருக்கு பாதகமாக இருக்கும் என்பது போன்ற அனைத்து விதமான கருத்து கணிப்புகளுடன் தமிழகத்தின் வடக்கு மண்டலத்தில் வெற்றி வாகை சூட போவது யார் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்தியா முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது ஏப்ரல் 23 நடைபெற இருக்கிறது. இதில் உங்கள் கிங் 360 தமிழகம் தழுவிய அளவில் வாக்காளர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? மீண்டும் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? அடுத்த ஆட்சி யாருக்கு அமைய போகிறது? நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற பல்வேறு கேள்வி கணைகளுடன் அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களையும் எடுத்து அடுத்த ஆட்சி யாருக்கு என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் 93,600 வாக்காளர் பெருமக்கள், அதாவது தொகுதிக்கு 400 பேர் வீதம் மார்ச் இறுதி வாரத்தில் எடுக்கப்பட்ட கிங் 360 கருத்து கணிப்பின் முடிவுகளை இன்று பார்க்க இருக்கிறோம். அதில் வடக்கு மண்டலத்தில் வின்னர் திமுகவா அதிமுகவா என்றை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சர்வே எடுக்கப்பட்ட காலகட்டம் என்பது அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார். தேர்தல் அறிக்கையை 2-3 கட்டங்களாக அறிவித்த வண்ணம் இருந்தார். திமுகவோ கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்தது, தொகுதி உடன்பாடுகள் என்று இருந்ததே ஒழிய எந்த விதமான தேர்தல் அறிக்கையும் கொடுக்கவில்லை. முதல்வரின் தேர்தல் பிரச்சாரம் துவங்கப்படாத நிலையில் இது எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அந்த வகையில் வடக்கு மண்டலத்தில் என்ன மக்கள் கூறுகிறார்கள் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று, அதில் பல கட்சிகள் மேலும் கூடி திமுக பலம் சேர்த்திருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் தனித்து போட்டியிட்டனர். இப்பொழுது இணைந்து போட்டியிடுகிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து தேமுதிக இப்பொழுது அவர்கள் அணியில் இல்லாமல் திமுக அணியின் பக்கம் வந்துள்ளது. மக்கள் நீதி மையம் கடந்த முறை தனித்து போட்டியிட்டார், இப்பொழுது திமுகவின் பக்கம் வந்திருக்கிறார். அதுவல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது, நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமதாஸ், வி.கே. சசிகலா ஒரு கூட்டணியாகவும், திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணியும், டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகமும் தனித்து போட்டியிடுகின்றன. வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி மாம்பழம் கையில் வைத்துள்ள அன்புமணியோடு கூட்டணியை உறுதி செய்து கொண்டு வடக்கு மண்டலத்தையும் கொங்குவையும் டார்கெட் வைத்தாலே ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எடப்பாடி கணக்கு போட்டிருந்தார். அப்படி போடப்பட்ட எடப்பாடியின் கணக்கு டாக்டர் ராமதாஸ் தனித்து போட்டியிடுவதால் அங்கு ஓட்டை விழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தேமுதிக வடக்கு மண்டலத்தில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறார்கள். அவர்களது வாக்கு திமுக கூட்டணிக்கு பலத்தை வடக்கு மண்டலத்தில் சேர்த்துக் கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசிகா வடக்கு மண்டலத்தில் திமுக அணிக்கு கொத்து கொத்தாக வாக்குகளை அள்ளி குவிக்கிறது. வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா, தேமுதிக இப்படி 3 பேரும் பலமாக இருந்தாலுமே கூட தேமுதிக and விசிகா இரண்டுமே திமுக அணியில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வடக்கு மண்டலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாமலேயே கடந்த காலகட்டங்களில் திமுக அணி விறுவிறுப்பாக வாகை சூடி வருகிறது. அந்த வகையில் கருத்து கணிப்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், அந்த தொகுதி விவரங்கள் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம். வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தம் 64 தொகுதிகள் நாம் கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த 64 தொகுதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள் வருகிறது என்றால், திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 தொகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4 தொகுதிகள், வேலூர் மாவட்டத்தில் 5 தொகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 தொகுதிகள், தருமபுரியில் 5 தொகுதிகள், திருவண்ணாமலையில் 8 தொகுதிகள், விழுப்புரத்தில் 7 தொகுதிகள், கள்ளக்குறிச்சியில் 4 தொகுதிகள் என மொத்தம் வடக்கு மண்டலத்தில் 64 தொகுதிகளில் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கிங் 360 ஊடக குழுமம் பெருமிதம் கொள்கிறது. வடக்கு மண்டலத்தில்
64 தொகுதிகளில் ஸ்டாலின் அவர்களது கூட்டணி ராஜதந்திரத்தால் பிரச்சார வியூகத்தால் ஒட்டுமொத்தமாக 40 முதல் 41 சீட்டுகளை அபார வெற்றி பெறுகிறார் என்ற கருத்து மக்களிடம் பரவலாக வந்துள்ளது. அதற்கடுத்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 21 முதல் 23 இடங்களை வரை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. இங்கு அதிமுக கூட்டணிக்கு இந்த வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பது அன்புமணி தலைமையிலான பாமக. அவர்கள் எடப்பாடிக்கு இந்த வெற்றியை சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எடப்பாடி போட்ட கணக்கில் அவர் ஜெயித்தது அன்புமணியை இணைத்ததனால் இங்கு கிடைத்திருக்கிறது. டிவிகே பொறுத்தவரை பரவலாக இங்கு 3வது இடத்திற்கு வருகிறார்கள். 10 முதல் 15% வரை வாக்குகளை பெறுவதற்கு அவங்க வாய்ப்பு இருக்கிறது. 3வது இடம் அவர்களுக்கு தான். ஒரு சில இடங்களில் அதிமுகவை முந்துவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. 2ஆம் இடத்திற்கே வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த வடக்கு மண்டலத்தில் தாவேகா 1 முதல் 2 சீட்டுகள் வரை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தாவேகாவின் வருகையினால் தங்களது வாக்கு வங்கியை இந்த மண்டலத்தில் குறைந்திருக்கிறது. 4ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக வடக்கு மண்டலத்தில் ஸ்டாலினை பொறுத்தவரை அவர்கள் போட்டு வைத்த கூட்டணி கணக்குகள், அவர் இவ்வளவு கட்சிகள் இருந்தும் புதிய கட்சிகளுக்கான இடத்தை கொடுத்தது, அந்த கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை, தொகுதி உடன்படிக்கை என்றெல்லாம் பல்வேறு கட்டங்களில் படிப்படியாக அவர் ஆடிய சித்து விளையாட்டுகள் அனைத்தும் தேர்தல் களத்தில் பலமாக அவர்களுக்கு கை கொடுக்கிறது. அதிமுகவிலும் எடப்பாடி பழனிசாமி இங்கு அன்புமணியை இணைத்து முன்னேறிவிட்டார் என்று இருந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறார். இங்கு விஜய் பிரிக்கும் வாக்குகளால் திமுகவின் வாக்கு சதவீதமும் திமுகவின் வெற்றியின் வாக்கு சதவீதம், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக 20,000 வாக்குகள் வித்தியாசம் வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் இடத்திற்கு தாவேகாவும் அதிமுகவும் சமமாக பல தொகுதிகளில் பிரிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது முதலிடத்தில் இருக்கக்கூடிய திமுக அபார வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வடக்கு மண்டலத்தில் ஆதரவாக இருக்கிறது. இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை இந்த முறை தனித்து போட்டியிடுகிறார்கள். அவர் பிரிக்கும் வாக்கு திமுகவுக்கு பாதகமாக இருக்கும் என்று எல்லாராலும் கணிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர் பிரிக்க போவது சொற்ப வாக்குகளாகத்தான் இருக்க போகிறது. அது திமுக கூட்டணியை எந்த விதத்திலும் பாதிக்க போவதில்லை. காரணம், அதிமுகவும் தாவேகாவும் 2ஆம் இடத்திற்கான போட்டியை போடுவதால் இவர்கள் எல்லாம் காணாமல் போகிறார்கள். திமுகவின் வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறது, வெற்றி விகிதம் அதிகரிக்கிறது என்பதுதான் வடக்கு மண்டலத்தின் உண்மையான நிலவரமாக இருக்கிறது. ஸ்டாலின் தனது கூட்டணியின் ராஜதந்திர நடவடிக்கையால் கெத்து காட்டுகிறார் வடக்கில். பார்க்கலாம். வேறொரு மண்டலத்திலிருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காத்திருங்கள். வடக்கு மண்டலத்தில் இந்த அளவுக்கு முடிவுகள் மாறுவதற்கு காரணம், நாம் மக்களிடையே முதல்வர் வேட்பாளராக யாரை பார்க்கிறீர்கள் என்று மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் மற்றும் நாம் தமிழர் சீமான் ஆகியோரை கூறினோம். இதில் தமிழகம் முழுவதுமே முதல்வர் வேட்பாளர் ரேஸில் ஸ்டாலின் முந்துகிறார். 42% மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை 30% பேர் விரும்புகிறார்கள். அரசியலில் மாற்று நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஜய் முதல்வர் வேட்பாளராக 24% பேர் விரும்புகிறார்கள். நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் அதரெல்லாம் சேர்த்தினால் 4% தான் வருகிறார்கள். இது எதற்காக காட்டுகிறது? இதன் வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதுதான் வடக்கு மண்டலத்தின் முடிவுகளாக இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் அரசியல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த காலகட்டங்கள் தாண்டி திமுக வெர்சஸ் அதர்ஸ் என்றும், அதிமுகவின் வாக்கு வங்கியையும் அதிக அளவில் தாவேகா பிரிப்பதனால் திமுகவின் வெற்றி அபரிதமாகிறது என்பதுதான் இந்த கருத்து கணிப்பு. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.